சாதாரணமாக வீட்டில் ஒரே ஒரு 2 வீலர் வச்சுருக்கவங்கலேருந்து மேக்ஸிமம் ஃபுல் டைமாக வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி ரன் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டொமஸ்டிக் மாடலுங்க 1700 வாட்ஸ் ஃபிட்டிங் செட்டு செப்பரேட்டாக ஒரு கிட்டாவே கொடுத்துறோம். ஃபோம் வாஷாக பண்ணிக்கலாம். பார் மீட்டர் இதிலே கொடுத்துறோம். சரியாக ஃபிட் பண்ணலனாக்கா உங்களுக்கு ப்ராப்பரான வேக்கம் கிடைக்காது. 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ போகும். நீங்கள் ரொட்டேட் பண்ண வைட் ஆகும். ட்ரை வாஷ் பண்ணால் அடுத்து ஃபோம் வாஷ் பண்ணால் இப்போ ஃபைனல் வாஷ் பண்ணிட்டோம். ஃபைனல் வாஷ் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பளபளப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு கண் கூட நீங்களே ஃபுல்லாக பார்க்கலாம். மிஷின்லேயே ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம். ட்ராலி டைப்பாக கொடுத்துருக்கோம். ரொட்டேட்டிங் நாசல் ஒன்று செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்தோம். தண்ணியை ஃபுல்லாக அதுவே சொல்லி அடிக்கும். உங்களுக்கு 5 மீட்டருக்கு பவர் கார்டு செப்பரேட்டாக கொடுத்துரும். 4 டிகிரி நாசல்ஸ் கொடுத்துரும். 4 HP மோட்டர், ஃபுல் பிராஸ் மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்டீலில் கொடுத்துருக்கோம். மோட்டர் ப்ளஸ் பம்பு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் டைப்பில் கொடுத்துருக்கோம். எங்களை 24 hours இதை ஓட்டலாம். 500 hours வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். செங்கல்லே அரைச்சி காமிக்கிறேங்க. பாக்ஸை ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்குதுங்க. காரு பைக்கு ஃப்ளோர் மட்டும் கிடையாது, எந்த ஹார்டான ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா அதை கூட வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. வீடியோ பார்க்க நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வந்திருக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஷாப் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SWOT அசோசியேட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொருள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் வாஷர். ஓகேங்களா, உங்கள் பர்பஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான எல்லா வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. அத்தியாவசியமான பொருளை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக உங்கள் வீட்டில் வண்டி இருக்குது, கார் இருக்குது, இல்லை நீங்கள் ஒரு பண்ணை வச்சுருக்கீங்க, இல்லை நிறைய வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு என்ன பர்பஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான வாஷர் தான் வந்து காட்ட போகிறோம். ரொம்ப கம்மி விலையில் நல்ல குவாலிட்டியில் சவுத் இந்தியா ஃபுல்லாகவே வந்து டெலிவரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன வெரைட்டியில் வச்சுருக்காங்க, என்னென்ன ப்ரைஸஸில் கொடுக்குறாங்க, ஃபுல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே வண்டி வச்சிருக்கோம். ஸோ எல்லாருக்குமே இது வந்து கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சோர்மணியா. வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க் வீடியோக்களே பார்க்கலாம். வணக்கங்க. என்னோட நேம் முருகனுங்க. SWOT அசோசியேட்ஸ் கம்பெனியோட ஓனர் நான் பேசுகிறேங்க. ஆல்ரெடி நான் ஒரு 24-25 வருஷங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தயாரித்து மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இந்த கார் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஒரு 5 years பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து 2 வீலருக்கு மட்டும் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 4000-5000 அந்த ரேஞ்சில் பண்ணி கொடுத்துருந்தோம். பட் என்னென்ன 2 வீலர் மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் நிறைய கார் இது மாதிரிலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு போகிறதுனால டொமஸ்டிக் மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஒரு 4 years தயாரித்து கொடுத்துருக்கோம். சாதாரணமாக வீட்டில் ஒரே ஒரு 2 வீலர் வச்சிருக்கவங்கலேருந்து மேக்ஸிமம் ஃபுல் டைமாக வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷன் மாதிரி ரன் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் பண்ணைக்கு க்ளீன் பண்ணுறது, நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் வேனு, ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸில் நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வச்சு வாஷ் பண்ணுறதுக்கு வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராடக்ட் சப்ளை பண்ணி கொடுத்தோம். இப்போ என்னோட வீட்டு தேவைக்கு நான் வாங்கிக்கலாம். எவ்வளோ பெரிய பிஸ்னஸ், என்ன ஒரு பண்ணை என்ன வச்சாலும் நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம். இதில் ஆரம்ப விலை அப்படின்னு என்ன கொடுக்குறீங்க? ஆரம்பம் 5000. என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது? அது ஒன்லி 2 வீலர் மட்டும். நம்மகிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங், இண்டக்ஷன் மோட்டருங்க. அதாவது வைண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் எல்லாத்துலேயுமே வந்துடும். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பன் பிரஷ் டைப், அதாவது ஆர்மேச்சர் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஆரம்ப காலத்து டைப். அதான் உங்களுக்கு 2 வீலர். நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 5000 பண்ணி தரப்ப இதுதான் ஒன்லி 2 வீலர் மட்டும் வாஷ் பண்ணுற மாதிரி. இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மீட்டருக்கு அவுட்லெட் ஹோஸ் ப்ளஸ் கன்னு இந்த மாதிரி நார்மல் கன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கன்னு ஃபோம் பாட்டில் எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு பழைய மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் வரும் இல்லைங்களா, அதில் வந்து கார்பன் பிரஷ் வரும். அந்த பிரஷ் நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு பைக்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு மேலே கண்டினியூ நான் ஸ்டாப் வச்சு அடிக்கிறப்ப கார்பன் பிரஷ் ஃபுல்லாக ஸ்பார்க் ஆகி பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சுன்னா வைண்டிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு 2 வீலர் வாஷ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் 2-3 2 வீலர் கார் பார்க்கிங் பண்ணுற போர்ட்டிகோ இருக்கு இல்லைங்களா, போர்ட்டிகோ க்ளீன் பண்ணுறது. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டாய்லெட் ரொம்ப நாள் போட்டு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சால்ட் எல்லாம் படிஞ்சு இந்த சோப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கு இல்லைங்களா, சரியா நம்ம சிரமப்பட்டுக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணாமல் இருப்போம். நீங்கள் சப்போஸ் இவ்வளோ நாள் பண்ணாமல் இருக்கும் கரையாக இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் ஆஷ் எடுத்து போட்டு ஊற வச்சுட்டு இதில் போட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் தேய்ச்சி கீச்சு எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு ஃபுல் ப்ரெஷராக வரும். அந்தளவுக்கு ஃபுல்லாக வாஷ் பாத்ரூம் டாய்லெட் வாஷ் பண்ணுறதுல இருந்து ஸோ காம்பவுண்ட் வால் சுற்றி வரும் உங்களுக்கு காம்பவுண்ட் வாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மண் டஸ்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வாஷ் பண்ணுறதுல இருந்து வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பெட்ஸ் அண்ட் அனிமல் வளர்க்குறோம் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு
க்ளீன் பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது டொமஸ்டிக் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ ஃபைன், அதாவது நம்ம பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபைனுங்க, அக்ரோமேட், குளோபல் பவர் 3 பிராண்ட் நேமில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தான் உங்களுக்கு டொமஸ்டிக் மாடலுங்க. ஸோ இதோட வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1700 வாட்ஸ், 1700 வாட்ஸ், 135 பார் ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் அது தண்ணியோட போகிற அளவு தூரம் எவ்வளோ என்ன ப்ரெஷரில் போகுது, எந்த நிமிஷத்தில் எவ்வளோ அழுத்தத்தில் போகுது அப்படிங்கிறது 135 பார் ப்ரெஷர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் திங் நம்மளுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மாடல்ஸ்க்குமே நம்ம கொடுக்குறது எல்லாமே ஃபுல்லாக இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஹோஸ் கொடுத்துறோம். கொடுக்குறதுனால என்னென்ன பயன்? இது நார்மல் நீங்கள் பட்டோட குட்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா வெரி சீப்பாக கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்காது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டியூப் இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைலானில் வரும். நைலான் வந்து உங்களுக்கு லைஃப் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் டியூப்லாம் வருது பார்த்துருக்கீங்க, அது உள்ள ஸ்டீல் கம்பி இருக்கும் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி இது 135 பார் ப்ரெஷருங்கிறப்போ ஸோ மோட்டருக்கும் கன்னு வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ கன்னுக்கும் வந்து 135 பாரில் ஃபுல் ப்ரெஷராக வரும். ப்ரெஷர் வரப்போ ஃபுல்லாக பஸ்ட் ஆயிடும். இது வந்து 200 to 250 பார் ப்ரெஷர் வரைக்கும் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஹெவியான இது உள்ள ஸ்டீல் பிரைடட் பண்ணியிருக்கோம். 7 மீட்டர் கொடுத்துரும், 2.5 மீட்டர் இன்லெட் ஹோஸ் கொடுத்துறோம். உங்களுக்கு நம்ம நார்மலாக கன்னு இன்லெட்டுக்கு ஃபிட்டிங் செட்டு செப்பரேட்டாக ஒரு கிட்டாவே கொடுத்துறோம். இது எப்படி ஃபிட் பண்ணுறதுக்கு நான் லைவாக டெமோ காமிக்கிறேன். வீல் வந்து பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சேஸ்க்குள்ள ஃபுல்லாக வாஷ் பண்ணது உள்ள கை வச்சு வாஷ் பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த நாசில் ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு அடிக்கு எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துறோம், பிராஸ் பைப். ஓகேங்களா, இது ஆக்சுவலி நிக்கல் கோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பைப் கொடுத்துறோம். இந்த ஹிட்டில் வந்து ஒரு இது நீட்டி விட்டு உடனே உள்ள வரைக்கும் எடுக்கலாம். ஆமாம், அந்த இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் பக்கெட்டில் எது வேணாலும் போகிற மாதிரி இந்த மாதிரி ஹோஸ் கனெக்டர் இந்த மாதிரி செப்பரேட்டாக கொடுத்துருவோம். கார் டூ வீலர் எல்லாமே அந்த பளபளப்பு வரணும், பெயிண்டோட ஷைனிங் போகாமல் இருக்கனால ஸோ நம்ம குவாலிட்டியான ஃபோம் சாம்பிளாக நிறைய விற்கிது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் பாட்டில் செப்பரேட் நாங்களே கொடுத்துறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லிக்விட் போகிறீங்கன்னா கொஞ்சமாக மினிமமாக போட்டு விட்டுட்டு மற்ற ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி கலந்துக்கலாம். ஃப்ரண்ட் நாசில் நீங்கள் மாட்டி விட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃபோம் வாஷாக பண்ணிக்கலாம். பார் மீட்டர் இதிலே கொடுத்துறோம். இது டோட்டல் மிஷினோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் மட்டும் 9 kg வருங்க. டோட்டல் ஃபுல் செட் எல்லாமே 11.5 கிலோ வருங்க. இது என்னென்ன விலை வருது? இன்னைக்கு பிரைஸ் வந்து 6750 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். 6750 ரூபாய்க்கு இது வாங்கி 780 வீட்டு டொமஸ்டிக் எல்லாமே யூஸ் பண்ண எல்லாமே ஃபுல்லாக பண்ண மாதிரி 6750 ரூபாய் மாடல் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதோட மாடல் எப்படிங்கிறது ஃபுல்லாக லைவ் டெமோ ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்க. டவுன் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லெட், அப் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லெட் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் போட்டுறோம். ஜஸ்ட் சிலிண்டர் லாக் மாதிரி தான், இழுத்துட்டு உள்ளே வச்சு புஷ் பண்ணிட்டாக்க ஈஸியாக லாக் ஆகிடும், விட்டுட்டு போயிடும். இது சப்போஸ் சரியாக ஃபிட் பண்ணலனாக்கா உங்களுக்கு ப்ராப்பரான வேக்கம் கிடைக்காது. ட்ரம்மில் பக்கெட்டில் போட்டு எடுக்கிறப்ப தண்ணி ஷக் பண்ணாதுன்னு வைங்களேன். வாட்டரை ஓப்பன் பண்ணிட்டோம், ஆர்டினரி ஃப்ளக்கில் போட்டிருக்கோம். மிஷினில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் வாட்டர் லோட் ஆனோடனே டோட்டல் மிஷின் அதே ஆஃப் ஆகிடும். கன்னை ப்ரெஸ் பண்ணால் மிஷின் ரன் ஆகும். 25 ஃபீட் 25 அடி வரைக்கும் உங்களுக்கு வாட்டர் த்ரோ போகும். நீங்கள் வைட் அதாவது உங்களுக்கு அகலமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ரொட்டேட் பண்ண வைட் ஆகும். இந்த மாதிரி மருந்து அடிக்கிற மாதிரி கூட நீங்கள் கிளாஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாடி வாஷ் பண்ணுறதுக்கு பாருங்க. அந்த வீல் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கறி மாதிரி, அந்த டிஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பேரில் ஃபுல்லாக கறி இருக்கும் இல்லைங்களா, அந்த கறி மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக வாஷ் ஆகி போகுது பாருங்கள். பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக ட்ரை வாஷ் முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் வாஷ், ஃபோம் பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக லிக்விட் போட்டிருக்கோம். இப்போ மினிமம் தான் லிக்விட் போட்டிருக்கோம், மீதி எல்லாமே ஃபுல்லாக வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் எந்த லிக்விடாக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஈவன் தலைக்கு போகிற ஷாம்புனாலும். அதாவது உங்களுக்கு என்னென்ன குவாலிட்டியான லிக்விட் போட்டிங்கனாக்கா மிஷினில் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாடி வந்து ஃபுல் ஷைனிங், ஃபுல்லாக பெயிண்டோட லைஃப் இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக நல்லா வருங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லாக ஃபுல்லாக வர ஆரம்பிச்சு ஃபோம் பாருங்க எப்படி வரும். இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபோம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விட் வந்து ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். இதில் ஒரு டேங்க் ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு 2 காருக்கு ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். தேர்ட்டி to 40 செகண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபோம்லேயே ஃபுல்லாக போற்றிட்டோம். அதாவது ஃபோம் லிக்விட் ஃபுல்லாக வந்துருச்சு. ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அதாவது இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ இவ்வளோ இருக்குது. இன்னும் பேலன்ஸ் லிக்விட் அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டேங்க் எடுத்திங்கன்னா நீங்கள் 2 காருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஊற விட்டாங்கன்னா உள்ள அந்த அதாவது டெப்த்தான ஃபுல்லாக ஆழமான உள்ள கரையரில் இருக்குது இல்லைங்களா, வேணால் லைட்டாக ஊற வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒன்று சைனிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு காட்டன் கிளாத் வச்சு லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டிங்கன்னா ஃபுல் பளபளப்பு வரும். இப்போ நீங்கள் ஃபைனல் வாஷ் பண்ண போகிறோம். ட்ரை வாஷ் பண்ணால் அடுத்து ஃபோம் வாஷ் பண்ணால் இப்போ ஃபைனல் வாஷ் பண்ணிட்டோம். ஃபைனல் வாஷ் இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பளபளப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு கண் கூட நீங்களே ஃபுல்லாக பார்க்கலாம். வந்து உங்கள் டொமஸ்டிக் மாடல். ஸோ இது இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே மற்ற மாடல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இதனால டேரெக்டாக நீங்கள் எங்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ அவங்க டோட்டல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன வெஹிக்கிள் இருக்குது, அதுக்குண்டான என்ன தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில் அவங்க சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GP-RS9 சொல்லும் மாடலுங்க. இந்த மாடல் பாருங்கள் ரொம்ப வெயிட் ஃபுல் ஹெவியாக பண்ணியிருக்கும். அந்த டெம்போ, ஆட்டோ, லாரி, டிராக்டர் இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் ரொம்ப நேரம் லாங் டைம் வச்சு யூஸ் பண்ணணும், வாஷ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேத்துல போட்டு யூஸ் பண்ணணும். ஆமாம், ஃபுல் சேர் ஃபுல்லாக செரும்பிட்டு இருக்கும். அந்த சேரெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெவியாக இது 2 மணி நேரம் யூஸ் பண்ணால் 3 மணி நேரம் யூஸ் பண்ணால் கூட எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு எல்லாமே
ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவியாக கொடுத்துருக்கோம். மோட்டரே டோட்டல் மோட்டரே 14 to 15 கிலோ வெயிட் வரும். ஒரு கையில் தூக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஓகே ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு அது இதில் வந்து மெயின் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நார்மலாக எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இந்த கன் வருது இல்லைங்களா, இது இந்த மாதிரி கன் நார்மல் ஷார்ட் கன் கொடுத்துறோம். இதுக்கும் அந்த எக்ஸ்டென்ஷன் ராடு கொடுத்துறோம். சப்போஸ் இதுலேயும் நீங்கள் ஷார்ப் வைடு எல்லாமே உங்களுக்கு ப்ரெஷர் கம்மி ப்ரெஷர் ஆகலாம் எல்லாமே ஃபுல்லாக பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்லேயே ப்ரெஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும். இது வந்து 160 பார் வரைக்கும் ப்ரெஷர் வரும். 90 பார்ல இருந்து அப் டு 160 பார் வரைக்கும் நீங்கள் ப்ரெஷர் மோட்டர்லேருந்தே வர அளவுக்கு குறைக்கலாம் கூட்டிக்கலாம். இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதை சேஞ்ச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா மாடலுக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பிரேடர் ரோஸ் இதுக்கு 7 மீட்டர் கொடுத்துறோம். இல்லாமல் அடிஷனலாக கஸ்டமைஸாக உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஹோஸ் எக்ஸஸாக வேணும்னாலும் நம்மகிட்டே நீங்கள் அடிஷனல் நீங்கள் கஸ்டமைஸாக வாங்கிக்கலாம். இது என்ன ப்ரைஸ் வருது? ஆனால் இது 10,480. அது முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான், இது வந்து காருக்கும் பைக்குக்கும் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன டெமோ காட்டுங்களேன். செங்கல்லையே அரைச்சி காமிக்கிறேங்க. அப்படிங்களா? பாக்ஸை ஃபுல்லாக எந்த அளவுக்கு ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்குதுங்கிறது ஃபுல்லாக காரு பைக்கு ஃப்ளோர் மட்டும் கிடையாது, எந்த ஹார்டான ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லைங்களா, அதை கூட ஃபுல்லாக பக்காவே இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ட்ராலி டைப்பாக கொடுத்துருக்கோம். இப்போ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேம் இதே யூசேஜ் ப்ளஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு ஏஜ் பர்சன் இருக்காங்க, இல்லை ஒரு குழந்தைங்க இப்போ நார்மலாக இருக்கவங்க இருக்காங்க, தூக்கிட்டு போக முடியாது. இது வந்து ட்ராலி டைப்பாக கொடுத்துருக்கோம். இதுக்கு தனியாக ரொட்டேட்டிங் தனியாக ஒரு மனுஷனே அனுப்புகிற மாதிரி ரொட்டேட்டிங் நாசல் ஒன்று செப்பரேட்டாக நாங்கள் கொடுத்துறோம். ரொட்டேட்டிங் நாசல் பண்ணிட்டு தண்ணியை ஃபுல்லாக அதுவே சொல்லிட்டு அடிக்கும். கையில் வச்சு இப்படி வாஷ் பண்ணி சொல்லிட்டு வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி அதுவே தேய்க்கிற மாதிரி நீங்கள் கையை வைக்க வேண்டாம், அதுவே பண்ணிடும். சொல்லிட்டு வாஷ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் எப்படி வேணாலும் 90 டிகிரி 140 ஏர்மேல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அண்டர் சேஸ் இருக்கு இல்லைங்களா, அண்டர் சேஸ் உள்ளுக்குள்ள வச்சு சொல்லிட்டு அடிக்கும். எல்லாமே ஃபுல்லாக செராமிக் டைப். இந்த நாசல் மட்டுமே செப்பரேட்டாக உங்களுக்கு 1500 கிட்ட வரும். இதில் வந்து ஃபோம் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா திக் ஃபோம் வர மாதிரி கொடுத்துறோம். இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபோம் அதாவது லைட் ஃபோமாக வேணுமா இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராலி டைப்பாக கொடுக்கறனால 10 மீட்டர் அவுட்லெட் ஹோஸ் கொடுத்துறோம். 5 மீட்டருக்கு பவர் கார்டு செப்பரேட்டாக கொடுத்துறோம். இது என்ன பிரைஸ்ல கொடுக்குறீங்க? இது வந்து 11,500 ரூபாய். 11,500. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு டொமஸ்டிக்காக பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் இது வந்து AM1850 சொல்லிட்டு மாடல். இது ஒரு 3 to 4 ஹவர்ஸ் கண்டினியூ நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஹெவியாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16-17 கிலோ வெயிட் வரும். 1850 வாட்ஸ். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்கு இல்லைங்களா, இதுதான் உங்களுக்கு தண்ணியை ப்ரெஷர் பண்ணி கொடுக்குறது. இதில் வர ஃபிட்டிங்ஸ்லேருந்து பம்போட ஹெட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக பிராஸில் கொடுத்துருக்கும். ஸோ இது மெயின் திங் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி மெக்கானிக் செட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வண்டி வந்து ஃபுல்லாக வண்டி வாஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துரும். சப்போஸ் நீங்கள் வாட்டர் சர்வீசேஷன் பார்க்குறப்போ ஆரம்பத்தில் எல்லாமே யூஸ் பண்ணால் டிகிரி நாசல்னு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதாவது ஒரு ஷார்ப் வர மாதிரி அகலம் வர மாதிரி இது கான்சன்ட்ரேட்டாக அப்படியே வர மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ செப்பரேட்டாக 4 டிகிரி நாசல்ஸ் கொடுத்துறோம். ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நார்மல் இப்போ எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவலாக வர மாதிரி கன்னு எக்ஸ்டென்ஷன் ராடு ப்ளஸ் நாசல் போட்டு யூஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா. ஃப்ரண்ட் நாசல் இதை கழட்டி விட்டுட்டு எல்லாம் பெயிண்டிங் கான்ட்ராக்ட்லாம் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய வீடெல்லாம் ஃபுல்லாக நமக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக மேல் மொட்டை மாடியெல்லாம் ஃபுல்லாக பாசி ஃபுல்லாக படிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப் நாசல் போட்டு விட்டுட்டு 2 to 3 ஹவர்ஸ் கண்டினியூஸ் நீங்கள் இதை ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 10 மீட்டருக்கு அவுட்லெட் ஹோஸ் கொடுத்துறோம். மினி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுனால அதாவது ஃபுல் திக் ஃபோமாக வர மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா திக் ஃபோம் பாட்டில் செப்பரேட்டாக கொடுத்துரும். ஃபுல் திக்காக ஃபோம் வேணும்னாக்க இப்படியே வச்சு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ப்ரைஸ் வந்து 13,950 கொடுத்துருக்கு. அதாவது காரு, 2 வீலரு, டிராக்டர், டெம்போ இது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 லாரி வச்சிருக்காங்க. கதிரடிக்கிற மிஷின் ஆர்எஸ்டர்னு சொல்கிறாங்க, ஆர்எஸ்டர் வாஷ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி யூசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாடல் கொடுத்துட்டு இருக்கும். இந்த ட்ராலி டைப் இதுலேயே ஃபுல் ஹெவி. இது வந்து 1900 வாட்ஸ். இது ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கண்டினியூ ரன் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி 10 மீட்டர் ஹோஸ் எல்லாமே கொடுத்துறோம். அதே திக் ஃபோம் பாட்டில் கொடுத்துறோம். சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 நாசல் கொடுத்துறோம். மிஷின்ல இருந்தே தண்ணியை ஷக் பண்ணிட்டு அதுல இருந்தே ஷாம்பு எடுத்து இதுல இருந்தே ஃபுல்லா ஃபோம் வர மாதிரி கொடுத்துறோம். அது இல்லாமல் எக்ஸ்டர்னலாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி கொடுத்துறோம். பெரிய மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல் லென்த்தாக கொடுத்துருவோம். அந்த கதிரடிக்கிற மிஷின் உள்ளுக்குள்ள வச்சு வாஷ் பண்ணணும். உள்ள வரைக்கும் போகணும். நீங்கள் அப்படியே ட்ராலி டைப் அப்படி இழுத்து கொண்டு போய் இதுலேயும் ட்ராலி வந்துருது. இது என்ன ப்ரைஸ்ல வருது? இப்போ ஆஃபர் ப்ரைஸ் 15,980. இது வந்து உங்களுக்கு 4 HP மோட்டர் 3000 வாட்ஸ் கரண்ட் செலவாங்க. இதில் 2 செக்மெண்ட் 2 ஆஃபரில் 2 இதில் கொடுத்துருக்கோம். ஃபுல் டைம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டைம் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக ஸ்டீலில் கொடுத்துருப்போம். ஸ்டீல் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணுறப்போ பம்போட ஹெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் மெட்டீரியல் கொடுத்துருப்போம். இது வந்து என்ன கேட்டால் ஃபுல் பிராஸ் மெட்டீரியல். 24 ஹவர்ஸ் இதை ஓட்டலாம், கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஹெவியான நாசல்ஸ் கொடுத்துருவோம். வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் நாசல் சேம். அதாவது உங்களுக்கு கமர்ஷியல் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நாசல் செப்பரேட் வரும். இதுலேயே ஸ்டாண்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். பேக் சைடு அப்படியே பின் பண்ணிக்கிறோம் வச்சுக்கோ. அதுலேயே மாட்டி வச்சிருக்கோம். ஃபோம் நாசல். ரெண்டாவது இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம்
ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ இதில் நீங்கள் ஃபோம் என்ன கரைக்கிறீங்களோ கரைச்சி நீங்கள் ஃபுல்லாக டப்பாவில் போட்டு இதுலேருந்து அப்படியே சக் பண்ணி இதுலேயும் அப்படி இதில் மாட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டா போதும், இதுல இருந்து அப்படி சக்காய் வந்துடும். இது ஒரு டைப் ஆஃப் நாசல்ஸ் இருக்கு. 0 டிகிரி, 15 டிகிரி, 25 டிகிரி, 45 டிகிரி இந்த மாதிரி ஸ்டார்டிங் 180 ஸ்டார்ட் பண்ணி 250 பார் வரைக்கும் ப்ரெஷர் வரும். உங்களுக்கு ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுவுமே ஹைட்ராலிக் ஹோஸ் தான். அது மிஷின் ஒரு 38 40 கிலோ வருங்க. அப்படிங்களா? டோட்டல் செட். அதனால தான் உங்களுக்கு டயர் டைப்ல கொடுத்துருக்கோம். ஓ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டயர்ல தள்ளிட்டு ரைட். ஒரு மினி எக்ஸல் மாதிரி வச்சிருக்கீங்க. இது என்ன விலைன வருது? இது வந்து 40,000. இப்போ இன்னைக்கு பிரைஸ் வந்து 40,000 ரூபாய். அடுத்து நெக்ஸ்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் ஹெவியா 300 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயில் கீழ எல்லாமே ஃபுல்லா சேஞ்ச் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு 500 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 500 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆயில் சேஞ்ச் பண்ண போது ஆயில் சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் எல்லாமே ஃபுல்லா இதுல நாங்க கொடுத்துருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம். சேம் இதுக்கு அதே மாதிரி 4 டைப் ஆஃப் குயிக் நாசல்ஸ் கொடுத்துறோம். இந்த மாதிரி இன்லெட் ஹோஸ் சேம் அதே மாதிரி உங்களுக்கு 10 மீட்டர் ஹோஸ் கொடுத்துறோம். அதே மாதிரி உங்களுக்கு லென்த் கண்ணு உங்களுக்கு இதுக்கு வந்துரும். இருக்கிறதுல டாப் அண்ட் இதுதான். ஆமா. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 47,000 கொடுத்துட்டு இருக்கோம். மோட்டர் பிளஸ் பம்ப் அது இல்லாம எக்ஸ்ட்ரா பூஸ்டர் டைப்ல கொடுத்துருக்கோம். பம்ப் ஹெட் கிட்ட எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிராஸ். இதுலயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 100-150 பஸ் எல்லாம் வச்சிருக்காங்க காலேஜஸ் பார்த்தீங்கன்னா மில்லு வேணும் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல. ஃபுல் டைம் ஃபுல்லாக செல்ஃப் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். என்ன தான் நீங்கள் பாடி வாஷ் பண்ண விட உள்ள காருக்கு வேனுக்குலாம் ஃபுல்லாக இல்லை இன்டீரியர் வாஷ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கெல்லாமே ஃபுல்லாக வெட் அண்ட் ட்ரையோட ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு. இது வந்து 9,500 ரூபாய்க்கு 20 லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமர்ஷியல் டைப் வாக்கம் கிளீனர் கொடுத்துட்டு இருக்கோம். வாக்கம் கிளீனரும் பண்ணுறீங்களா? வாக்கம் கிளீனர் பண்ணுறோம். சப்போஸ் நீங்கள் டொமஸ்டிக்காக வீட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேஷ்போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கம் கிளீனர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பைப் எல்லாமே கொடுத்துருக்கு. இது ஃப்ளெக்சிபிள் பைப்பாக கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு நீங்கள் ஒட்டடை அடிக்கிறது வீடு கொடுறது எல்லாமே பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பைப் லென்த் பைப் 4 பைப் செப்பரேட்டாக கொடுத்துறோம் லென்த்துக்கு. அதை இன்லெட் அவுட்லெட் ஃபுல்லாக ப்ளோயிங் ஹோஸ் செப்பரேட் நம்ம கொடுத்துறோம். இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறது. ஷோல்டரில் மாட்டிக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி போட்டுக்கலாம். பெல்ட் மாதிரி கொடுத்துறோம். கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் மேலே டாப் சைடில் சூப்பர்னா அந்த லேப்டாப்லாம் வந்து டீப்பா க்ளீன் பண்றதுக்கு எல் டைப்ல உங்க லேப்டாப் டைப்ல இருக்குல்ல இந்த மாதிரி வச்சு ஃபுல்லா வாஷ் பண்றதுக்கு சின்ன சின்ன பகுதியில கூட க்ளீன் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு 24 அட்டாச்மெண்ட் இருக்குங்க. இதுல ஒரு 4 டைப் ஆஃப் நாசல்ஸ் கொடுத்துறோம். ப்ளோயிங் நாசல் செப்பரேட்டா கொடுத்துறோம். காருக்குள்ள அந்த ஷீட் கவர்லாம் இருக்கு இல்லீங்களா, சீட்ல உள்ள டஸ்ட் அதுல வாஷ் பண்றதுக்கு மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவுதாங்க. ஹேண்டி டைப் காம்பாக்ட்டா கையில வச்சுக்கலாம். இது டோட்டல் வாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வாட்ஸ் 2 to 3 ஹவர்ஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃபுல்லா காப்பர். இது எல்லாமே நம்ம யூரோஃபைன் நம்ம பிராண்ட் ஏதாவது. இதுல டஸ்ட் பேக் டஸ்ட் கண்டெய்னர் செப்பரேட்டா கொடுத்துறோம். இது நீங்க புஷ் பண்ணி அப்படி எடுத்தீங்கன்னா தனியா வந்துரும். இது அப்படியே தனியா கொட்டிக்கலாம். தனியா எடுத்து கொட்டிக்கலாம். இதை எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். பிரைஸ்ல கொடுக்குறீங்க? ஆனா 3,500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். 3,500 ரூபாய்க்கு இந்த வேக்கம் கிளீனர். இதுக்கு வாரண்டி கேரண்டி இருக்குங்களா? 1 இயர் வாரண்டி இருக்கு. சப்போஸ் நான் வாங்கிட்டு போறேன்னு வெச்சுக்கோங்க, எனக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு ஏதாவது ப்ராப்ளம்னா நான் என்ன பண்ணலாம்? அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் அட்டாச்மெண்ட் நம்ம வாங்கிக்கலாம். தனியா பே பண்ணி வாங்கிக்கலாம். மோட்டர் ரிப்பேர் இவ்வளவுதான் மிஷினே. டோட்டல் மிஷின் மட்டும் எனக்கு ஒரு பாக்ஸ் வச்சு கொரியர் அனுப்புங்க. ரெடி பண்ணி கொடுத்துறலாம். சோ கைஸ் வீடியோ ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படினா ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுல உங்க தேவை என்னையோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ரொம்ப டீடைல்டா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை தவிர உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அவங்க நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எப்பனாலும் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது வீடியோ என்ன பண்ணா கீழே கமெண்ட் பண்ணுங்க, எடுத்து ட்ரை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதே மாதிரி நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பை.